58 ஸ்லோகம் 2வது அத்தியாயம். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி ஏஷா தே பிஹிதா சாங்க்யே புத்திர்யோகே த்விமாம் ஸ்ருணு புத்தயா யுக்தயா பார்த்த கர்மபந்தம் பிரகாஸ்யசி நேகாபி க்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத் விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குருநந்தன பகுஷாகாஹ்யனந்தாஸ்ச புத்தயோ விவசாயினாம். அப்போ நம்ம இவர் என்ன சொன்ன, பகவான் இந்த மனசுக்குள்ளர இருக்கிறத கல்மஷம் இருக்கிறது, நம்ம மைண்டில் 3 டிஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தோம். அது என்ன அப்படின்னா மேஜர் டிஃபெக்ட் அந்த கரணத்தில். அதை சரி பண்ணிட்டா இவர் மனுஷ வாழ்க்கை எடுத்ததுடைய பிரயோஜனம் நிறைவேறிவிட்டது அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்போ மனுஷனுக்குள்ள இருக்கிற 3 டிஃபெக்ட் என்ன அப்படின்னா பலம், விக்ஷேபம், அஜ்ஞானம். நம்ம காலம்பரை பார்த்தோம், இந்த அஜ்ஞானம் தான் ப்ராப்ளம். அஜ்ஞானம் எதை பற்றின ப்ராப்ளம்? ஹிஸ்ட்ரி பற்றின அஜ்ஞானம் இருந்தால் பரவாயில்ல, சயின்ஸை பற்றி இருந்தால் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி இருந்தால் பரவாயில்ல, நம்மளை பற்றி கொஸ்டின் இருக்கிறது. இப்போ என்ன கொஸ்டின்ஸில் இப்போ கொண்டு வந்திருக்கோம், நான் யாருன்றது நான் கண்டுபிடிச்சாகணும். இப்போ இம்மீடியட்டாக செய்ய வேண்டியது நான் யார் அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ அஜ்ஞானம் என்னை பற்றின அஜ்ஞானம், என்னை பற்றி எனக்கு தெரியாதாக்கும், பயோடேட்டா இருக்க ஃபுல்லாக, அந்த பயோடேட்டா தான் தவறான பயோடேட்டா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. உன் பயோடேட்டா என்கிட்ட இருக்கு, என் ஹிஸ்ட்ரி உங்ககிட்ட இருக்கு, உன் ஜாதகமே என்கிட்ட தான்டா இருக்கு அப்படின்னு சொல்கிறல்ல. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? அதை தான் சொல்கிறது, உன் ஜாதகம் என் கையில் இருக்கு, என்கிட்ட வா அப்படின்றது. ஆனால் நம்மளுடைய பயோடேட்டா எல்லாம் ஃபைனைட் பயோடேட்டா. ஓகே, ஒரிஜினல் பயோடேட்டா யூ ஆர் த இன்ஃபினிட் ஃபுல்னஸ். அந்த ஃபுல்னஸ் கொண்டு வரத்துக்கு அஜ்ஞானம் போகணும். ஓகே, நான் யாருன்றது தெரியறதுக்கு ஞானம் வரணும். அஜ்ஞானம் போகிறதுக்கு ஒரே வழி ஞானம் தான். ஞானாத்தேவ மோக்ஷம், ஞானாத்தேவ மோக்ஷம். இக்னரண்ட் போகிறதுக்கு ஒரே வழி ஞானம் தான் வழி, அதுக்கு ஆல்டர்னேட் கிடையாது. அந்த ஞானம் பிரமாணஜன்யம் ஞானம். எவ்ரிதிங் ரூல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பிரமாணத்தில் தான் ஞானம் கிடைக்கும், வேற எதுலேயும் ஞானம் கிடைக்கிறதுக்கு முடியாது. ஓகே, தியானத்தில் ஞானம் கிடைக்காது, யோகத்தில் ஞானம் கிடைக்காது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது என்ன? ஞானம். ஓகே, அதனால இது கேட்கறதுனால தான் வரும் பிரமாணம். இந்த பிரமாணம் நமக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமா நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணம், அதெல்லாம் நிறைய பிரமாணம்லாம் இருக்கிறது. இப்போ அதெல்லாம் நம்ம அந்த டாபிக் உள்ள போக போறதில்லை. ஸோ பிரமாணம்ன்றது அறிவை கொடுக்கக்கூடிய சாதனத்துக்கு பேர் பிரமாணம் அப்படின்னு பேரு. அந்த பிரமாணத்து மூலியமா தான் இது. இப்போ ஃப்ளவர் இத்தனை கலர் பியூட்டிஃபுல்லா இருக்கிறது எப்படி சொல்ல முடியும்? அதை பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகே, அதுக்கு பேர் பிரத்யக்ஷம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் இது கையில தொட்டு பார்த்தாலும் ஃப்ளவருடைய ஐடியா இருக்கணும், அதை மோந்து பார்த்தாலும் ஃப்ளவருடைய ஐடியா இருக்கணும். அப்போ ஒரு சென்சஸ் கொடுக்கறது இன்னொரு சென்சஸ்க்கு முரணாக கூடாது. அப்படி முரண்பட்டதுன்னா 5 சென்சஸ்க்கு வேற வேற ஐடியா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது அறிவாகாது, கன்ஃபியூஸ் ஆயிடும், கான்ஃபிளிக்ட் ஆயிடும். ஓகே, அதனால
ஸோ ஞானம்ன்றது 5 சென்சஸ்க்கு வர்றது பிரத்யக்ஷ ஞானம். அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் மாதிரி ஆல் சயின்ஸ் வந்து பிரத்யக்ஷம் அண்ட் அனுமானம், இன்ஃபர். ஸோ ஒரு சயின்ஸ் சொன்னதை இன்னொரு சயின்ஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க. சயின்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு டிஸ்கவரி பண்றான், இம்ப்ரூவ்மெண்ட் பண்றான்னா முன்னாடி சொன்ன சயின்ஸை விட இப்போ ரிப்போர்ட் வேற கொடுக்குறான்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஃபேக்ட். அதனால அது மாறிண்டே இருக்கிறது. எவ்ரி இயர்ஸ் எவ்ரி மில்லினியம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது. அப்போ முன்னாடி சொன்ன ஃபேக்ட் இப்போ சொல்ற, முன்னாடி சொல்றது ஃபேக்ட்ன்றான், இப்போ இது ஃபேக்ட்ன்றான். அப்போ அது என்னது? அதுதான் நாங்க சொல்றோம், நீ திருப்பி இங்க வந்து ஆகணும். ஓகே, ஸோ ஒரிஜினல் ஃபேக்ட் இதுதான் இருக்கிறது, மீதெல்லாம் மாறிண்டு இருக்கக்கூடியது. அந்த பிரமாணம் சாஸ்திர பிரமாணம். ஓகே, பிரத்யக்ஷ அனுமான அண்ட் ஸ்ருதி பிரமாணம், சப்த பிரமாணம், 3 மேஜர் பிரமாணம். ஓகே, அதனால ஸோ இதுல பிரத்யக்ஷ பிரமாணம் என்னுடைய சொந்த பிரமாணம், அப்புறம் அனுமானம் அதை வச்சு ஒரு யூகிச்சு சொல்றோம். ஓகே, இது வரைக்கும் தெரிஞ்சுப்போம். அது போல சாஸ்திரமும் ஒரு பிரமாணம். இந்த சாஸ்திர பிரமாணம் மூலமா நம்மதை பத்தி சொல்றது சாஸ்திரம். இப்போ ஒரு பிரமாணம் கொடுக்கறதே இன்னொரு பிரமாணம் கொடுக்கறதுன்னா விவஸ்தை இருக்காது. கண்ணு கொடுக்கிற அறிவையே காது கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு காதுக்கும் கண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது. புரியுதா? கண்ணு வந்து கலர் ரூபம் எல்லாம் தெரியுது, காது வந்து சப்தம் தான் கேட்கும், மூக்கு வந்து ஸ்மெல்லு தான் இருக்கும். ஓகே, ஒன்னு டிஃப்ரெண்ட். மூக்கு கொடுக்குறதே காது கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. நான் சம்டைம்ஸ் காதை வச்சு ஸ்மெல்லு பண்ணிப்பேன் நான். நெவர். காதில் கேட்டுக்கலாம் என்ன ஸ்மெல்லுன்னு. ஓகே, நமக்கு வந்து ஸ்மெல்லு எல்லாம் இருந்தாலே வேற வேற கலர்ல சொல்லிட்டு இருப்போம் நம்ம. அப்போ அதாவது பிரமாணத்தை பயன்படுத்தணும். அப்போ ஒரு பிரமாணம் கொடுக்கறது இன்னொரு பிரமாணம் கொடுக்க முடியாது, கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை. அப்படி கொடுத்தா இன்னொரு பிரமாணம் சொல்ல முடியாது. கரெக்ட்? அதனால மேஜரா 3 பிரமாணம் இருக்கிறது. பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், ஸ்ருதி வேதம் பிரமாணம். அதனால இப்போ ஸ்ருதி வேதம் பிரமாணம் ஆயிடுத்துன்னா என்டையர் ஹியூமன் கம்யூனிட்டிக்கு முழுக்க இருக்கிற பிரமாணம். நாட் ஓன்லி இது இந்தியாவில் இருக்கிற ஹிந்துக்களுக்கு மாத்திரம் இல்லை, இது என்டையர் ஜகத்தில் இருக்க மனுஷங்களுக்கு உள்ள பிரமாணம் வேதம் பிரமாணம். அதுதான் நாங்களும் சொல்றோம் பைபிள் பிரமாணம், குரான் பிரமாணம், அப்படி அவங்களும் சொல்லலாமே. ஓகே, சொல்லலாம். ஆனா இந்த லாஜிக்ஸ் எல்லாம் அதுலயே வருதா? ஒப்பிட்டு பாரு, யோசிச்சு பாரு, டிபேட் பண்ணிக்கோ. ஸோ என்டையர் ஹியூமனிட்டி பத்தி பேசுறியா இல்ல ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி பேசுறியா? இங்க ஆல் த டாபிக் வருது. இந்த வேதத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு டாபிக்ல அதுல இருக்கு. ஓகே, ஆல் ரிலீஜியஸ், எனி எந்த இது ஸ்கிரிப்சர் வேணா எடுத்துக்கோங்க. இந்துயிசத்தில் இருக்கிற அந்த வேதத்தில் இருக்கிற ஒரு போர்ஷனை எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். அதுல இந்துலயே பிரிஞ்சிருக்க ஜெயின மதம், சீக்கிய மதம், அது புத்த மதம்லாம் இருக்கிறது, அதுவும் இந்துல இருக்கிற பார்ட். அப்போ வேதா அத்தாரிட்டி, இது ஃபர்ஸ்ட் நம்ம நிர்ணயம் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ நீங்க வக்கீல் படிச்சுட்டீங்கன்னா, ஓகே, அட்வொகேட்டை எதை வச்சு இது பண்ண? நான் ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு இது கேட்டேன், நீங்க தர்மர் பாதையில போவீங்களா இல்ல துரியோதனம் சொல்றதை கேட்பீங்களா? நீங்க எந்த பக்கம்? நீங்க நான் எந்த பக்கம் கிடையாது. எந்த அட்வொகேட் பக்கம்னா எந்த அட்வொகேட் பக்கம் கிடையாது. ரூல் படி எவன் சொல்றானோ அவன் தான். அது கொலையே செஞ்சுட்டு நிரபராதி அவன் நல்ல வாக்கு சாதுரியமா பேசினான்னு வச்சுக்கோ, அந்த அட்வொகேட் சொல்றத நான் கேட்டாகும். இருக்கிறதுலே பேத்தட்டிக்கு அட்வொகேட் தொழில் ஃபார் பெட்டர். அதுல ஜட்ஜியா ப்ரொமோட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, கஷ்டம். அதை விட கஷ்டம் வேற உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. ஓகே, வெரி டிஃபிகல்ட். அதனால நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க ஜட்ஜி ஆக மாட்டான். அட்வொகேட்ல இருக்கிற ஃப்ரீடம் ஜட்ஜி ஆன ஃப்ரீடம் கிடையாது. ஓகே, அதுல நிறைய கஷ்டம்லாம் இருக்கிறது. அது பொலிட்டிக்கல் ஆயிடும், நம்ம அங்க போக வேண்டாம். அதனால இப்போ சிஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிஏ ஆடிட்டிங் பண்றவங்க இருக்காங்க, சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அதுதான் ரூல்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, சில ரூல்ஸ் இருக்கிறது. சயின்ஸ் இருக்கிறது, சில ரூல்ஸ் இருக்கிறது. அது போல நம்மளோட மனுஷ வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய ரூல்ஸ், விதிகள், அது என்ன அப்படின்னா வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து என்டையர் ஹியூமனிட்டிக்கு கொடுக்கப்படும். ஓகே, நாட் ஓன்லி இங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக இல்லை அப்படி சொல்றது. அப்போ இந்த அஜ்ஞானத்தை நம்ம போக்குறதுனா எல்லாருக்கும் தான். ரஷ்யனுக்கு இருக்கிறது, ஜெர்மனிக்கு இருக்கிறது, சைனாவுக்கு இருக்கிறது, எல்லா ஜனத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த அஜ்ஞானம் இருக்கிறது. நம்ம ஊர்லயே இருக்கு. அப்ப மனுஷனுக்கு இருக்கிற பரம்பரை சொத்து ஒரே ஒரு சொத்து, அஜ்ஞானம்.
அது ஒண்ணுதான் நம்ம பரம்பரையா இருக்கு. எங்க தாத்தாக்கு இருந்தது, அவருடைய அப்பாவுக்கு இருந்தது, அவருடைய தாத்தாவுக்கு இருந்தது. எது? அஜ்ஞானம். எந்த அஜ்ஞானம்? தன்னை பத்தின அஜ்ஞானம். ஓகே, அப்ப அது போக்குறதுக்கு ஒரே வழி வேதா. ஓகே, அப்ப வேதம் வந்து கம்ப்ளீட் நூல். ஓகே, புரியுதோ? எந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ்கார வந்து மடியில கை வைக்கிறது சொல்றது, அந்த வேதத்தை நீங்க உடைச்சுட்டா ஹோல் ஹிந்து சனாதன தர்மத்தை எடுத்துடலாம். தட் இஸ் ஐடியா, அழிக்கிறதுக்காக. ஸோ அது ரிலேட்டிவா இருக்கிற சாதுஸ், கங்கா, இப்ப கங்கையை வந்து உடைக்கணும்னு பார்க்கலாம். கங்கை ஒரு தடவை இல்லாம போயிடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், புரியுதா? அதுக்காக கோமுக்குள்ளே போய் டேம் எல்லாம் கட்டுறதுக்கு ட்ரை பண்றான். ஒரு இடத்துல ப்ரெஷர் பண்ணி வச்சிருக்கான், ஒரு இடத்துல வாட்டரை சோர்ஸ் பண்ணி தடுத்து நிறுத்துறதுக்காக. இது அங்க எத்தனையோ போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கிறது. உங்களுக்கு வந்து நான் ரிஷிகேஸ்ல அதை போட்டு காட்டுறேன், அந்த சிடியை. ஸோ அது இது வந்து விளையாடுறது, இது இயற்கையோட. சுனாமி ஒரே ஒரு செகண்ட் காட்டுச்சு. சுனாமி நான் இருக்கேன்றதை காட்டுச்சு. இவன் ப்ரெஷர் டேம் பண்ணன உடைச்சிட்டு வெளியில வந்துடும். புரியுதா? இது ஒரு விளையாடிட்டு இருக்கான். இதெல்லாம் போட்டான். இவனுடைய ஐடியா என்னன்னா, ஸோ சேது இந்த பக்கம் இருக்கு இல்லையா, ஆர்கியாலஜி இது ராமர் சேது பந்தனம், அது இல்லவே இல்லை, ராமனே நான் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டான். எப்படி சூப்பர் அது. ஓகே, அந்த இது வந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். அது ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் அவருங்க, அவங்க ரெண்டு பேரும். யாரு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன்ஜினியர்? யாரு? நலன் நீலன். அவங்க கட்டின பிரிட்ஜ் ஆக்கும் அது. வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் கட்டின பிரிட்ஜ் அது. பிகாஸ் ஆஃப் ராமாயண காலம். அது பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, பல மில்லியனுக்கு முன்னாடி அது 3 கப்பல் வந்தது, அது உடைக்கிற கப்பல். ஓகே, கப்பல் உடைஞ்சு போச்சு. ரியலி புரியறதுல இன்னைக்கு ப்ரூஃப் பண்ண. அதனால கையை வைக்க முடியாது. அதனால ஸ்ரீலங்கா இருக்கிறது, லங்கா இருக்கிறது, இது இருக்கிற எவ்ரிதிங் ஐடியாஸ் இருக்கிறது. சரி போட்டோம். அப்போ இந்த உலகத்துக்கு முழுக்க கொடுக்கிற வேதம், அந்த வேதம் உனக்கு சொந்தம் இல்லை, யாருக்கோ சொந்தம், ஒரு குரூப்புக்கு சொந்தம், அந்த குரூப்லயே அவங்களுக்கு சொந்தம், அவங்களே விட்டுடாது. அப்ப நிச்சயமாயின்னு ட்ரை, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஓகே, ஏன் நடக்காதுன்னா உண்மை வந்து மறைக்கப்பட முடியாது. நீங்க தீபத்தை எத்தனை தடவை தான் தலைக்கீழ் அப்படி பண்ணீங்கன்னா கூட தீபம் என்ன செய்யணும்னா அது மேல் நோக்கி தான் போகும். தீபத்தினுடைய நேச்சர் மேல் நோக்கி இருக்கும், கீழ் நோக்கி தீபம் இருக்காது. நீ வேணா இப்படி இதெல்லாம் சயின்ஸ் தீபம், புரியுதா? இது கீழே நோக்கி பண்ணலாம். ஆனா ரியல் தீபம் மேல் நோக்கி தான் இருக்கும். ஓகே, ஒரிஜினல் எப்பவுமே சத்தியம் அது. ஓகே, அதனால சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, மறைக்க முடியாது. ஒரு நாள் இல்லைன்னா கூட ஒரு நாள் வெளியில வந்துடும். அதனால அஜ்ஞானம் போகிறதுக்கு நம்மளை பத்தி பிரமாணம் வேதம். ஓகே, அதுக்கு அந்த வேதத்தை நானா படிச்சிடக்கூடாது. தானா படிச்சா ஒண்ணுமே புரியாது. சாதாரண வந்து இது இருக்கிறது கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு சப்ஜெக்ட், கஷ்டமான சப்ஜெக்ட். ஒரே நம்பர் ஈக்குவேஷன் வந்து ஞாபகம் படிச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே, சரி, அது வாழ்க்கையில் எங்கேயாவது உபயோகப்படுத்துறமானா கெமிஸ்ட்ரி படித்த பயலெல்லாம் கேட்க, உன் வாழ்க்கையில் அதை ஏதாவது சிஏ பண்ண கூட ஏதாவது கணக்கு 2 கணக்காவது எப்பயாவது கரெக்டாக போடலாம். கெமிஸ்ட்ரி இங்கே யாராவது கெமிஸ்ட்ரி இருக்க போறா? அதனால அது ஒரு ஈக்குவேஷன் ஒரே நம்பராக இருக்கணும். அதுக்கே வந்து லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருந்திருக்கணும். நீனே போய் எதிர பண்ணி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று கூட்டிடுவேன். ஓகே, அந்த பசங்களாம் லீவ் அடிக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது பண்ணுங்க, பாஸ்பரஸ் ஏதோ போட்டு இது போட்டு அது போட்டு கெமிக்கலாக போட்டுருவான். அதெல்லாம் ஸ்டூடெண்ட் வேர்ல்டு அது. ஓகே, அதில் வந்து ரூல்ஸ் இருக்கு, கைட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் இருக்கா? எனி சப்ஜெக்ட் மேட்டரு, அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு கைட் பண்ணுறதுக்கு டீச்சர். அல்ப விஷயத்துக்கே கைட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். ஓகே, அதனால சாஸ்திரா நீ சொந்தமாக படிச்சேன்னா நம்ம சொந்த புத்தியில் நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போமே, அந்த ஐடியாவோடைய படிச்சுட்டு போயிடுவோம். ஓகே, இங்க கூட நான் கிளாஸ் எடுக்கும் போது பேரண்ட்டை திட்டும் போது ஸ்டூடெண்ட்டுக்கு சந்தோஷமா இருக்கும், காது இப்படி. ஓகே, பசங்களை திட்டும் போது பாத்தியா உன்னதான் சொல்றாரு பாரு. அவங்கவுங்க சப்ஜெக்ட் வரும்போது இவர காது வந்து ஓபன் ஆகிறது. ஓகே, இது ஃபில்டர் ரிசீவிங், புரியுதா? நமக்கு வேண்டியது மாத்திரம் ரிசீவ் பண்ணிக்கிறது, நம்ம வேண்டாம். இது மாத்திரம் ஒரு அற்புதமான சாதனம் இது, புரியுதா? கண்ணு நீங்க இப்படி என்ன பார்க்கலன்னு வச்சுங்க, இப்படி எங்கேயோ பார்த்தீங்கன்னா இங்க கவனி அப்படி சொல்லலாம், இது க்ளோஸ் பண்ணிடலாம், புரியுதோ?
கேட்டுட்டே நான் உங்களுக்கு ஐடியா சொல்றேன். உங்க வீட்டில் மாமனார் மாமியார் ஏதாவது இதை ஆஃப் பண்ணிடுங்க. பியூட்டிஃபுல் சிஸ்டம். இங்க தீட்டின மரத்திலேயே கத்தியை பாய்ச்சக்கூடாது. அதனால இது காது ஒரு அற்புதமான சிஸ்டம் அது. ஓகே, அப்போ இந்த கைடு பண்றது சாஸ்திரம் பிளஸ் டீச்சர் இருக்கணும், குரு இருக்கணும். ஓகே, அப்படி இந்த சிஸ்டம் பண்ணா நம்மளை பத்தின ஆபரேஷன். இவ்வளோ சாஸ்திரம் கிடைச்சி டீச்சரும் கிடைச்சி கிளாஸுக்கு ஒழுங்கா போயும் பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கிளாஸுக்கு வந்தாலும் அஜ்ஞானி. நீ கிளாஸுக்கு போய் அஜ்ஞானி, நான் கிளாஸுக்கு போகாத அஜ்ஞானி. பேத்தட்டிக் இல்லை, ஃபார் பெட்டர். ஓகே, இந்த அஜ்ஞானியுடைய அந்த அஜ்ஞானிக்கு அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி டிஃபரா இருக்கும். புரியுதுதா? அதனால டிஃபரெண்ட் இருக்கு. இவன் ஃபாலோ பண்ணியிருக்கா. ஓகே, அதனால இந்த அஜ்ஞானம் ஏன் கண்டினியூ ஆகிறது கேட்டாலும் புரியலை. பகவான் சொல்றாரு ராஜ வித்யா ராஜவித்யம். இது ரகசியத்தில் கிங் ஆஃப் சீக்ரெட். ஓப்பன்ல இந்த இது மைக்கு போட்டு இப்படி பேசினா கூட நீ தான் இந்த பிரம்மன் என்ன சொல்றேன் நானா? உங்களுக்கு என்ன ஏதாவது வேணும்னா டைரக்டா கேளுங்க. இப்படி சுத்தி வளைச்சு எது அப்படி ரொம்ப பிரைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் இன்ஃபினிட் கிடையாது. ஐ ஆம் த ஃபைனைட். அதுல உறுதி வேற. ஃபைனைட் சொல்ற வரைக்கும் வரத துக்கம், துயரம், ப்ராப்ளம், சம்சாரம், குறைவுத துக்கம். நாம் முழுமையா அடையறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணிருக்கோம். அந்த பூர்ணம் ஆகாத வரைக்கும் தேடுதல் இருந்துட்டே இருக்கும். ஆனா தேடுறது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. அது நாம இங்க 2010 இல்லையா 2010 நம்ம டிசைட் பண்ணிருக்கோம். தேடுதலை சரியான டைரக்ஷன்ல தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்கோம். அதனால இது அஜ்ஞானம் போகிறதுக்கு நம்ம மைண்ட்ல சாஸ்திரமும் கிடைச்சி, குருவும் கிடைச்சி, கிளாஸும் கிடைச்சி, சிடியும் கிடைச்சி, MP3 சிடில நமக்கு இது இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் இன்னும் சங்கரா டீட்டெயிலா எடுத்திருக்காரு. சங்கர பாஷ்யம் அங்கெல்லாம் இருக்கிறது. அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு போங்க. போகும்போது சங்கர பாஷ்யம் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு இருக்கோம் சங்கர பாஷ்யம். ஓகே, அது யாருக்கு உங்களுக்கு வேண்டியவங்க போய் வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் காப்பி தான் இங்க இருக்கிறது. ஓகே, ஞாபகம் வரும்போது சொல்லிடுறேன். அப்படி இதெல்லாம் கிடைச்சு கூட எனக்கு அந்த ஞானமாக மாற்றுறது என்ன சார் ப்ராப்ளம்? அப்போ இப்போ இது மஞ்சள் கலர்னு தெரியணும். இது மாதிரி தெரியுது, அங்க பூ இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னா போட்டு டாக்டர் கேட்ராக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணு, கண்ணை தெளிவு பண்ணு. நீ என்ன பண்ணினாலும் கண்ணுல தான் பார்க்கணும், வேற வழியே கிடையாது. அதனால உன் அந்த கரணத்துல தான் இந்த விருத்தி ஏற்படணும். அந்த கரண விருத்தியில அந்த கரணத்தை சரி பண்றதுக்கு நான் அங்க ப்ராப்ளம் இருக்கிறது அந்த புத்தியில. அந்த கரணத்துல மனசுக்குள்ள நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா மலம் விக்ஷேபம் அது உள்ளர இருக்கிறது. அதனால எத்தனை கேட்டாலும் இது புதுசாவே இருக்கு. புதுசு கண்ணா புதுசு. நீங்க 10 வருஷமே இதே தானே ஆத்மா அனாத்மா ஏதாவது மாத்தி சொல்லுங்க சார். சரி, அனாத்மா ஆத்மா அப்படி ஒரே சப்ஜெக்ட் தான். இது ரிஷிகேஷ்ல ஒரு பையன் வந்தான். ரிஷிகேஷத்தை கேட்டது இங்க சொல்றீங்க. ஹே, எந்த ஊருக்கு போனா கலிபோர்னியாவில் போனாலும் இதுதான் சொல்லுவேன், இருக்கிறதா சொல்ல முடியும். அதனால வேற வழி கிடையாதுப்பா. அதனால எத்தனை தடவை இது 100 தடவை கேட்டதுனால சரியாயிடும். 100 தடவை விஷ்ணு சகஸ்ரம் சொன்னா புண்ணியம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். நீ 100 தடவை கேட்டதுனால மாத்திரம் ஞானம் வந்துடாது. அகாடமிக்கா இதே மாதிரி இன்னொரு நீங்க ஒரு 100 பேருக்கு கிளாஸ் எடுக்கலாம், புரியுதா? ஆனா அது ஞானமாகறதுக்கு விக்ஷேபம் மலம் போகணும். மைண்ட் டிஸ்டர்பா இருக்கிறது. இப்போ நான் பேசிட்டே இருக்கும்போது நீங்க அங்க ஒருத்தர் ஏதாவது டிஸ்டர்ப் அப்படின்னா மைக் இருந்து காது இருந்து சவுண்டு கேட்டோம், நெவர் க்ளோஸ். என்ன சொன்னீங்க? கவர் ஆயிடுச்சு. டிஸ்டர்பன்ஸ், விக்ஷேபம் கவர். ஓகே, அந்த விக்ஷேபம் எதுல வருது? மலத்துல வருது. ஓகே, அந்த மலம் என்ன அதை சொல்லிடுங்களேன். அந்த மலம் என்ன இருக்குன்னா 6 விதமான மேஜர் மலம் இருக்கிறது. அது என்ன 6 விதமான மலம்?
காம குரோத லோப மோக மத மாச்சரியம். ஓகே, காம குரோத லோப மோக மத மாச்சரியம். இது நல்லா படிச்ச ஆளுக்கும் இருக்கும், படிக்காத ரொம்ப அன்எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க அவளுக்கும் இருக்கும். இந்த யூனிவர்சல் ப்ராப்ளம் இது. இந்த மலம் இருக்க காமக்ரோத லோபா, நான் வந்து பிஹெச்டி பண்ணிட்டேன் அதனால காமம் போயிடுச்சு. நான் பிஹெச்டி பண்ணிட்டேன் எனக்கு கோபம்லாம் போயிடுச்சு. எந்த பிஹெச்டியில் போறதுக்கு ஏற்பாடு இல்லையா? இன்னும் வேணா எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, டிகிரி ஜாஸ்தி ஆக என்ன பார்த்து என்ன சொல்ற நீ, கோபம் டிப்பில் இருக்கும். புரியுதா? அதனால காமக்ரோத லோப இது எல்லா மனுஷனுக்கு இருக்கிற யூனிவர்சல் ப்ராப்ளம், டிசீஸ், சாஃப்ட்வேர்ல இருக்கிற டிசீஸ். மைண்ட இன்னும் சயின்ஸ் மைண்டுக்கே வரல, அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஏன்னா மைண்ட் ஸ்கேன் பண்ண முடியாது. அனாட்டமி சயின்ஸ் பாடி மாத்திரம் தான் சொல்ல முடியும், மைண்டுக்கு வரவே இல்லை. என்கிட்ட ஒரு சீரியஸ் கோயம்புத்தூர் டாக்டர் கேட்டா, ஒரு அம்மா, மைண்ட் எங்க சார் இருக்கு சொல்லுங்க. அது இன்விசிபிள், சூக்ஷ்ம சரீரம். இன்விசிபிள் எப்படி ஒத்துக்க முடியும்? ஒத்துக்கிறது இல்லை, இருக்கு. ஒத்துக்கிறது, நீ ஒத்துக்கிறதா ஒத்துக்கல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப மனசுக்குள்ள ராக துவேஷம் வருது இல்லையா, விருப்பு வெறுப்பு இருக்கு இல்லையா, இருக்கா இல்லையா? உன் ஸ்கேன்ல காட்டு பார்த்த விருப்பு வெறுப்ப காட்டினா என்ன ஆகும்? ஸ்கேன் பண்ணா மைண்டு, இப்போ நம்ம மைண்டை ஸ்கேன் பண்றான்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? என்ன ஆகுமா? டாக்டர்ஸ் எல்லாம் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிடுவா. ஏ, உன் மைண்ட் எனக்கு தெரியும், சொல்லி விடுவேன். அது புரியறதில்ல. அதனால வெரி வெரி டேஞ்சரஸ். அது வரைக்கும் கிடைக்காத வரைக்கும், ஸ்கேன் கிடைக்காத வரைக்கும் நல்லதுதான். ஓகே, ஆனா மைண்ட் ஸ்கேன் பண்ண முடியலன்னு மைண்ட் இல்லையா? மனசு இருக்கிறதுனால தான் மனையவ மனுஷியானம், மனசு இருக்கிறது தான் மனுஷன் ஸ்டேட்டஸ் இருக்கிறது. ஓகே, அப்ப மனசு இருக்கிறது, மனசுக்குள்ள அழுக்கு இருக்கிறது. ஓகே, அது இன்னும் ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஆனா சாஸ்திரம் நம்மள கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணி பேப்பர் சப்மிட் பண்ணிடுது. நீ என்ன வேணா ப்ரூவ் பண்ணிக்கோ இனிமேல். ஓகே, முதுவா சயின்ஸ் வரட்டும், இங்க எல்லாம் சப்மிட் பண்ணு. இந்த 6 குணத்தினுடைய விளைவு தான் மீதி எல்லா குணங்களும். ஓகே, இதுல வந்து தீய குணம் இருக்கிறது, அதுக்கப்புறம் நல்ல குணம் இருக்கிறது. ஓகே, இதை நம்ம என்ன படிச்சோம்? தீய குணம் நல்ல குணம். சோ 5 அத்தியாயம் படிச்சோம். நம்ம எங்க படிச்சிருக்கோம்? வேல்யூ ஆஃப் வேல்யூஸ். ஓகே, அதுல 20 குணத்தை பத்தி சொல்ற ஆச்சாரர். 13வது அத்தியாயம், 13வது அத்தியாயம் 7ல இருந்து 11 வரைக்கும் சேர்ந்து சொல்லும். அமானித்வம் அதம்பித்வம் அகிம்சா சாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யமாத்ம விநிக்ரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவ ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம் அசக்திரனபிஷ்வங்கஹ புத்ரதாராக்ருகாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு மயி சானன்யயோகேன பக்திரவ்யபிசாரிணி விவிக்ததே சசேவித்வம் அரதிர்ஜன சம்சதி அத்யாத்ம ஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்ஷனம் ஏதக் ஞானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. இதைதான் நம்ம போன ஷிபிர்ல படிச்சோம். இதனுடைய சிடி இருக்கிறது, புதுசா இருக்கவங்க வாங்கி ஒரு 100 முறை கேளுங்க. ஓகே, நடுவில் 78வது தடவை கேட்கும்போது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். ஓகே, அது வரைக்கும் நல்லா சொல்றாரு அப்படி இருக்கும். இந்த 78வது தடவை ஓ எனக்கு சொல்றாரா, இந்த 3rd பர்சனா கேட்டுட்டு போயிடலாம். ரொம்ப நல்லா சொல்றேன், ரொம்ப நல்லா சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா கேட்கணும். 3rd பர்சனா கேட்டுட்டா அப்படியே கணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருக்கும், ஒன்னும் மாறாது. 20 வருஷம் 50 வருஷம்
எல்லா உபனிஷத்துக்கு போயிட்டு பிரம்மசூத்திரம் முடிச்சுட்டு வந்தா அதே விருப்பு வெறுப்புல இருப்பான், தொவிஞ்சிருப்பான் குலோப் ஜாமுன் மாதிரி. ஒவ்வொரு மனுஷனுடைய அப்படி புழிஞ்சா என்ன வருதுன்னா ராக துவேஷ, ராக துவேஷ இப்படி பிழியணும். இந்த தேன் எடுத்து அப்படி இருக்கும், தேன் இப்படி பிழிவான் பார்த்துருக்கீங்க. எவ்ரி டே புழிஞ்சோம்னா நல்லா ஜூஸ் கிடைக்கும், ராக துவேஷ ஜூஸ். அப்படியே அப்படியே சேர்த்து வச்சுட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோப்பா பெரிய பாய்லர் வரும். இந்த பிஹெச்எல் பாய்லர் இருக்க அந்த அந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்ல ராகத்வேஷோட பாய்லரா இருக்கு. விருப்பு வெறுப்பு கூட்டம். நம்மலாம் ஒருத்தர் அடிச்சுக்காம இருக்கிறதே பெரிய சந்தோஷம். மைண்ட்ல ராகத்வேஷம் வச்சுண்டு விருப்பு வெறுப்ப எப்படி கரெக்டா இருக்கும், அதுவே ஒண்டர். ஏன்னா பகவானுடைய சிருஷ்டியில இதுவாயிடும், ஏதோ ஒரு சம்திங் ஏதோ பண்ணி வச்சுட்டு இருக்காரு, அவர் மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு. புரியுறதா? அதுல ரொம்ப க்ளோஸா இருக்கிற பீப்புள் கிட்ட ராகத்வேஷ வெளிப்படும். வெளியில சமத்தா தான் இருக்கா, என்கிட்ட தான் இப்படி எரிஞ்சு விடுறா. வெளியில காட்ட முடியாது, அதெல்லாம் சேர்த்து உங்ககிட்ட காட்டுறா. புரியுறதா? அதனால ராகத்வேஷ ஒரு உபனிஷத்துன்னு சொல்றது, ராக இப்படி பிடிச்சிருக்கான், துவேஷ இந்த கையை பிடிச்சிருக்கான், கழுத்தை நெருக்கிதான் இப்படி ராகத்வேஷம் முடிக்கிறான். இந்த ஆறையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னா ரெண்டுல சொல்லலாம், லைக் டிஸ்லைக். the whole life லைக் டிஸ்லைக், விருப்பு வெறுப்புல மாட்டின்னு இருக்கும். ஓகே, இந்த விருப்பு வெறுப்புல மாட்டின்று நம்ம தத்தளிச்சுட்டு இருக்கோம். இந்த விருப்பு வெறுப்புக்கு பேரு சாஸ்திரத்துல மலம்னு சொல்றோம். ஓகே, இந்த விருப்பு வெறுப்பு தான் நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்றது. ஓகே, டிஸ்டர்ப் யுவர் மைண்ட், டெரரிஸ்ட் மைண்ட், அஜிடேட் மைண்ட். எவ்வளவு அஜிடேஷன் இருக்கு, லைக் டிஸ்லைக் அதனுடைய அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை பொறுத்து யுவர் த டிஸ்லைக், அந்த கொதிப்பு இருக்கும். புரியுதா? அதனால எப்ப தெரியும், இப்போ நீங்க ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா தெரியும், தனியா உட்கார்ந்து பண்ணு. ஏன் தனியா இருக்க முடியல? போர் அடிக்கிறது. போர் அடிக்கிறது போர் அடிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்கிட்ட நீ இருக்க முடியலன்னு அர்த்தம். உன்கிட்ட நீயே இருக்க முடியலன்னா வேறெல்லாம் இருக்காளா, அவெல்லாம் தெய்வம்னு அர்த்தம். ராகத்வேஷம் அப்படி பண்டில் பண்டிலா இருக்கு ராகத்வேஷம். அதனால நீங்க ராகத்வேஷம் விசேஷமா ஒர்க் பண்ண வேண்டாம். டிவி இவன் வேற தொலைச்சிட்டானா, டிவி பார்த்துட்டு இருக்கிறது. அவன் என்ன, அவனுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது, ரத்த சம்பந்தமும் கிடையாது, பார்த்து பேசுறது கூடாது. சில கேரக்டர் பிடிக்கும், சில கேரக்டர் பிடிக்காது. ரோட்ல போறோம், சில பேரை பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. இங்க பிரீஸ்ட் இருக்கா, ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காது. குழந்தை 2 இருந்தா ஒன்னு பிடிக்கும், ஒன்னு பிடிக்காது. ஆனா சொல்ல முடியாது. ஆனா குழந்தை கண்டுபிடிச்சிடும், நீ அவ மேல தான் இது வச்சிருக்க, நீ என் மேல நீ இது காட்டுறதே. குழந்தைங்க வெரி ஷார்ப், புரியுதா? தெரிஞ்சிடும் அது. ஓ, அதனால ராகத்வேஷம் நேச்சுரலா இருக்கிறது. இதுல வேற டீச் வேற இருக்கு. உனக்கு அப்பாவை பிடிக்குமோ அம்மாவை பிடிக்குமா, ஏற்கனவே ராகத்வேஷத்தில் இருக்கு. இவ வேற ஸ்குரு ஏற்றி விடுறது. இப்படிலாம் கேட்டு தொலைக்கூடாது. புரியுதா? அப்பா அம்மாவும் 2 பேரும் பிடிச்சுதான் வச்சுக்கூடா. நீ வளர்ந்த பிறகு வேணா நீ பிடிக்காம போனா. புரியுதா? அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா, இது வேற கேள்வி. அப்பா அச்சி, இதெல்லாம் டீச்சிங்கா இது? அச்சியா? ஓகே, எல்லாம் ராங் டீச்சிங். பாப்பா வந்துச்சுக்க, பூமி இது தட்டுத்தான் அட்டி. வயலண்ட் ஆகாம எப்படி இருக்கும்? யூ ஆர் டீச்சிங் ஃப்ரம் தட் பிகினிங்லே. டீச்சிங் ராகத்வேஷத்துல வருது. ஓகே, நீ தான் விழுந்துட்ட, கமான் கெட் அப், நீ தான் எழுந்திரிச்சு போனோம் அப்படி சொல்லணும். யூ ஆர் த மிஸ்டேக். ஓகே, இதனுடைய புத்தி எவ்வளவு தூரத்துக்கு வந்தது? வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம் வந்தா, இந்த சுவாமிக்கு தான் கண்ணு தெரியல, நான் எத்தனை கஷ்டப்படுறேன், இந்த ஏன் இவ்வளவு அவஸ்தை எனக்கு மாத்திரம் கொடுக்குறாரு. இதுல வேற ப்ராப்ளம், எனக்கு மாத்திரம் ஏன் கொடுக்குறாரு வாழ்க்கையில? எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கான், எனக்கு மாத்திரம் தான் கஷ்டம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்க, மைக்கில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, எக்ஸ்பிரஸ் பண்ணாதவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும். ஓகே, அப்புறம் கவுன்சிலிங் தனியா கொடுக்க வேண்டியிருக்கும். எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறது ஃபார் பெட்டர். அதுவும் பண்ணாம விட்டுட்டா, எக்ஸ்பிரஸும் பண்ணாம டிப்ரெஷன் ஆகாம விடுறதா வேதாந்தம். ஓகே, சைக்காட்ரிக்ட்
அந்த மேலோட்டமா இருக்கிறது மாத்திரம் உங்ககிட்ட சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவான், உங்ககிட்ட தான் ரிப்போர்ட் கேட்பான். ரிப்போர்ட் கேட்ட அவரு ஒரு அனுமானம் பண்ணுவார். ஓகே, ப்ரீவியஸ் ஹிஸ்டரிலாம். அதனால இது ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஏன்னா மைண்ட் பத்தி அங்க இல்லை. ஓகே, வேதாந்தம் ரூட்லயே போறது, அந்த ரூட்டே எடுக்கிறது. அதனால அந்த விருப்பு வெறுப்பை நான் பண்டலா சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், அதை எடுத்தாகணும். இம்மீடியட் கேஸ். ஓகே, அது ஒரு கண்ணாடி ரூம் ஒன்று வச்சிருப்பால, ஐசி வார்டு, ஐசியூ. ஓகே, ஐசியூ வார்டில் சேர்க்கணும். இப்போ உங்களை கண்ணாடி ரூமுக்குள்ளார போட்டிருக்க என்னது அர்த்தம்? ஓகே, ஐசியூ கேஸ். ஓகே, இம்மிடியா நம்ம செக் பண்ணோம். நம்ம மைண்டை வந்து ஓவரா இருக்கிறது நாம கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய பேர் டிசீஸை கண்டுபிடிக்காம இருக்கா வெளியில, புரியறதா? கண்டுபிடிச்சவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், டாக்டர் பார்க்க முடியும். அதனால டயக்னோஸ் பண்ணி இதை ரூட்ல இருந்து எடுத்தாகணும். அப்ப மலம் விக்ஷேபம் எடுக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னா, அதற்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸ்க்கு பேர் தான் கர்மயோகம். ஓகே, கர்மயோகம் 2 டைப்ல இருக்கிறது. ஒன்னு, ஏன்னா நமக்கு மைண்ட்ல 2 டைப் இருக்கிறது. ஒன்னு மலம், இன்னொன்னு விக்ஷேபம் இருக்கு. அப்ப கர்மயோகம்ன்றது இந்த மலத்தை எடுக்கிறதுக்கான பயிற்சி, கர்மயோக பயிற்சி பண்ண போறோம். காயிக்க வாச்சிக்க லெவல்ல இருக்கிற கர்மயோகம். மைண்ட்ல இருக்கிற விக்ஷேபத்தை எடுக்கிறதுக்கு உபாசனா, அது கர்மயோகம். ஓகே, அப்ப கர்மயோகம் நம்ம 2 விதமா பிரிக்கிறோம். காய்க்க வாச்சிக்க, அப்புறம் மானசீக, அப்படி சொல்லணும். இது 2 பண்றது கர்மயோகம். ஓகே, கர்மயோகத்தினால நம்ம கிளீன் பண்றது. கிளீன் பண்றது மாதிரி கிளீன் பண்ணிட்டே இருக்கிறது இல்ல, பிளஸ் பண்ணணும். என்ன பிளஸ் பண்ணணும்? அதுல இருந்து சில நற்குணங்களை வரணும். இந்த அழுக்க நீக்கி சில குணங்களை உண்டாக்கணும். அந்த வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் செய்யறது தான் இந்த வேதம். பூர்ணமான வேதம், A to Z நம்மளை கொண்டு போறது, சதுர்த்த புருஷார்த்தம் வரைக்கும் கொண்டு போறது முழு வேதம். ஓகே, தர்ம அர்த்த காம கொடுத்த அந்த வேதம் இது இம்பர்மனன்ட், நீ பர்மனண்டா வா, என்கிட்ட வா அப்படி சொல்லிட்டு அதே வேத லிப்ட் பண்ணி சதுர்த்த புருஷார்த்தத்துக்கு கூட்டிட்டு போறது, ஞான யோகத்துக்கு. இது கர்ம காண்டம், அது ஞான காண்டம். இப்ப இந்த கர்ம காண்டத்திலிருந்து ஞான காண்டத்துக்கு போறதுக்கு நமக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷன். இப்ப நம்ம ஐஏஎஸ் இங்க வந்திருக்காரு. ஓகே, இல்ல இங்க நம்ம கிண்டி கிட்ட இருக்க ஒரு இன்ஸ்டிடியூட், என்னது ஐஐடிக்கு உள்ளர காக்காவுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். அது உள்ளர பறக்கிறதுக்கு. வாட்ச்மேன் இருக்கான் இல்லையா, ஐஐடிக்கு உள்ளர அந்த கேட்ல வாட்ச்மேன், அவனுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். எல்லா வாட்ச்மேனையும் போட்டுக்க மாட்டான், வாட்ச்மேனுக்கே குவாலிஃபிகேஷன் வேணும். அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வைப்பேன், ஆயிரக்கணக்கான பேர் எழுதுவான், அது 1-2 பாஸ் ஆகும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம், புரியுறதுல? ஸோ இப்போ வேதாந்தத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, புரியுதா? அதுல ஃபில்டர் பண்ணிடும் எல்லாரையும். ஃபில்டர் பண்ணி என்ன செய்யணும், திருப்பி இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம் இருக்கும், இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, எனி பேப்பர், சிங்கிள் பேப்பர் நீங்க அதில் கேட்டுட்டு நீங்க தனியா மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லையா? இருக்கு இல்லையா? எல்லா வசதி இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, வேதாந்தலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதுதான் கேம்ப் டு கேம்ப், இம்ப்ரூவ்மெண்ட் கேம்ப். இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டடீஸ்ன்னு வந்துடுது, ஃபெயில் மார்க் வருதுன்னு தெரியுது, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆகணும். ஒன்றும் இல்லை, எல்லாம் சேம் தான். ஓகே, அப்போ சில பேருக்கு ஸ்டடீஸ் சொன்னா அலர்ஜி ஆகிடும், அதனால தான் அது சொல்றது இல்லை அதிகமா. ஏன்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சோன்னா அந்த புக்கையே ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு திருப்பி புக்கெல்லாம் தூக்க வேண்டியிருக்கு. ஓகே, அதனால தான் நைஸா இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றான் ஒவ்வொருத்தரும். நாம பிடிச்சி புக் எடுத்து திருப்பி படி, எழுது, அதெல்லாம் கேட்டு இருக்கோம். அதனால இது செகண்ட் ஸ்டடீஸ், அகைன் ஸ்டடீஸ். ஓகே, செகண்ட் லெவல் ஸ்டடீஸ். இந்த வேதாந்தா நம்முடைய மைண்ட்ல ஒரு சில குணங்களை உண்டாக்கணும் சொல்றது குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் வெரி பிரசித்தி பெற்றது. ஓகே, யாரும் இதுல தப்பிச்சு ப்ரமோஷன்லயோ இல்ல சீனியாரிட்டி பிரகாரமோ வேதாந்தத்துக்குள்ள போயிடலாம். இத்தனை வருஷம் கேட்டிருக்கேன் சார், 20 வருஷமா உபநிஷத்தை, அப்ப மோட்சம் கிடைச்சிடுமா? சீனியாரிட்டி பிரகாரம்லாம் இல்லை. இது என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா சீனியாரிட்டி கொடுக்கறதுக்கு? ஒரே ஒரு விஷயம் தான், நேத்திக்கு வந்தப்ப ஞானி ஆயிடுவான்.
திருவிடைமருதூர்ல பட்டினத்தார் அப்படியே வந்தார், எங்க சீர்காழிலேருந்து அப்படியே வந்தாரு. அந்த கரும்பை தூக்கிட்டு எங்கே நிம்மதின்னு பால் பிரண்டன் எப்படி கேட்டுட்டு வந்தானோ அதை போல அவனுக்கு முன்னாடி இவரு வந்தார், எங்கே அந்த சாந்தி மனசாந்தி ஞானி ஆகிறதுக்கு எப்படி அப்படி சொல்லிட்டு அப்படி வந்தவர் அந்த திருவிடைமருதூர் கோயிலில் இந்த பக்கம் உட்காந்துட்டார் சன்னியாசி. ஓகே, சன்னியாசி அவர் சாதாரண ஆள் இல்லை. ஓகே, அவனை குப்பை சுப்ப இல்லை. அவருக்கு பேரே பட்டினத்தார், ஒரிஜினல் பேரே தெரியல. பூம்புகார் பட்டணத்தில் இருக்க பெரிய பிசினஸ் மேக்னெட். அந்த காலத்தில் அவருடைய பிசினஸ் காலத்தில் 9 கோடி பிசினஸ் அவருக்கு. 9 crores மல்டி மில்லியனர். 9 crores என்ன சாதாரண விஷயமா இது? ஒரு அம்மா 1500 ரூபாயை கிளாஸ்ல வச்சுட்டு போயிட்டா. 1500 நம்பர் மறந்து போச்சு எனக்கு. குழந்தையெல்லாம் சேர்க்கறதுக்கு வந்தா ஏதோ அந்த குழந்தைக்கு வேண்டிய இது கொடுத்துட்டு பூஜையெல்லாம் கொடுத்துட்டு பர்ஸை விட்டுட்டு போயிட்டான். ஓகே, அது 2000 3000 அது ஏதோ அமௌண்ட்டு. நான் ரிஷிகேஷ் போனோம். அந்த யாரும் எல்லாம் பார்த்துட்டு தூக்கி வச்சு திருப்பி உள்ளே போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டேன். திருப்பி 1 மாதம் கழிச்சு வந்தேன். ட்ரேஸ் அவுட் பண்ணேன் அன்றைக்கி யாரெல்லாம் கிளாஸில் ஜாயின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோகா கிளாஸில். அப்புறம் அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு இதெல்லாம் பணங்கன்னு ஏதாவது தொலைச்சிட்டிங்க அப்படி ட்ரேஸ் பண்ண ஒரு அம்மா, நாங்கள் என்னுடைய தான் எவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துட்டேன். வேறையா உட்காருங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க. அப்புறம் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த வீட்டுக்காரர் வந்தார், அவங்க ஹஸ்பண்டு. இவங்க இந்த 2000 ரூபாய் பணம் தொலைச்ச உடனே 2 நாள் கழிச்சு பர்த்டே ஒரு சாரி வாங்கி கொடுத்தா கட்டிக்கவே இல்லைங்க. 2000 ரூபாய் எவன் தின்ன பாடு அப்படியே சொலையா போச்சு. 2000 ரூபாய் காசு போச்சு. பர்த்டே கொண்டாடல 2000 ரூபாய் காசு. புரியுதுல? இப்போ 2000 நமக்கு ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்க, அது தொலைஞ்சதுன்னா அவ்வளோதான். மேத தட்சிண நட்சத்திர சூரிய 500 ரூபாய் போயிடுச்சு. அங்க இருக்கு விஷயம், அங்க இருக்கிறது புரியுறதா? அது போல அந்த அந்த பக்கத்து கிராமத்துல இருந்து எங்க செட்டியார் 9 கோடி விட்டுட்டு வந்துட்டாரமே. ஆமாண்டி, நான் என்ன செய்ய முடியும்? என்னங்க சும்மா 9 கோடி விட்டுட்டு வந்துட்டாருன்னா ஒரு மனுஷன் என்ன அநியாயமா 9 கோடி விட்டுட்டு வருவானா? எனக்கு தெரியாதப்பா விடு அப்படின்னு. இன்னும் தெரியாது சொல்றீங்க கல்லு பிள்ளையார் மாதிரி. 9 கோடி விட்டுட்டார். சில பேர் ஆப்போசிட்ல பண்ணி சன்னியாசம் பண்ணிடுவான். நம்ம ஆத்துல கூட நடக்கிறது. நீ சன்னியாசி ஆக மாட்டிய. எத்தனையோ இன்சிடென்ட் நடக்கிறது. ஆனா கூட வைராக்கியம் வந்த பாடல. பட் இவர் இப்படியா சொல்ற அப்படி சொல்லிட்டு துண்டு உதறி போட்டு போற பாரு, இப்படிதான் போனார். முதலுக்கே மோசம். போகாதே என் கனவா. அவ்வளவுதான். ஒரு தடவை எங்கேயோ ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். போய் பட்டினத்தார் காலில் போய் விழுந்தார், என்ன சன்னியாசியா எடுத்துக்கோங்க அப்படின்னு. அவரு அறவே கடை வந்திருக்காரு இப்பதான். குருடு இந்த ஒரு சட்டியை கொடுத்து சன்னியாசி கொடுத்து அந்த பக்கம் உட்கார. இவ திடீர்னு வந்த ஆளு. அதனால அந்த சம்சாரத்தை இந்த வேகம் இன்னும் முடிவே இல்லை. என்னன்னா புரிஞ்சுக்கோங்க. அதனால நாளைக்கு சன்னியாசியா வந்தோம்னா நாளைக்கு என்ன ஆகுமோ என்கிட்டே வந்துங்க. நாளைக்கு எதிர்காலம் என்ன ஆகுமோ கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்து வச்சுக்கோங்க. எப்படி என்கிட்டே அட்வைஸு. சரி, அவங்க திருப்தி மன நோகாமவே கை சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் டிக்கெட்டு நம்ம ஊரில் ஒரு நாடு முழுக்க எங்கே வேணால் போகலாம். ஒரு சாதம் கொடுக்கும். ஸோ கரத்தலை இதுக்கு பேர். ஓகே, பிக்ஷன் பேர். ஓகே, சன்னியாசி பிக்ஷன் பேர். கக்ஷானா கிளாஸு. சன்னியாசினா கிளாஸ் எடுப்பார். கக்ஷா பிக்ஷா. ரெண்டுத்துக்கு நடுவில் நித்ரா. எதுவும் இல்லைன்னா யாத்ரா. இதான் சன்னியாசியோட. அதனால நோ ப்ராப்ளம். புரியுதா? அதனால ஆனால் இவர் புதுசாக வந்த சன்னியாசி. அதனால நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் சட்டி பானை எல்லாம் வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் விட முடியாது. புரியுதா? இதற்கு ப்ராப்ளம். அதனால எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நாய் பூனை எல்லாம் வச்சு ஒரு பெரிய குடும்பத்தையே வச்சுட்டு நினைச்சிட்டு அங்கேருந்து ஒருத்தன் வந்த உடனே பட்டினத்தார்கிட்ட குடும்ப சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த கேட்டான். இங்கே கேளுங்க, யாருக்கிட்ட என்ன கேட்கணும்னு விவஸ்தையே கிடையாது நம்ம ஊருக்கு.
பரமாச்சாரிய சுவாமி இருக்காங்க. சுவாமி மாடு கண்ணு போடணும், பிளஸ்ஸிங்ஸ் பண்ணணும். நான் அக்கிரமம்னு நான் பக்கத்தில் இருந்தேன். என்ன கேட்கறதுக்கு வைர வியாபாரி கிட்ட கத்திரி கேட்குற மாதிரி அது போல ஒருத்தன் கேட்டான். இதை எல்லா காலத்திலையும் கேட்பான் வச்சுக்கோங்களேன். அபிஸ்துத்தனமாக கேட்பேன். ஏன் சுவாமி நீங்கள் வந்து ரோடாக அலையிறீங்க? அங்கே வந்து அரபிந்தோ வந்து ஒரு ஆசிரமம் கட்டின்னு இருக்காரு, ரமணர் அந்த பக்கம் இருக்காரு, நீங்கள் மாத்திரம் ஏன் ரோடாக போகிறீங்க? பரமாச்சாரிய சுவாமி கிட்ட ஒரு 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 மக்கு அவர் சொன்னார், அவளுக்கெல்லாம் புண்ணியம் நிறையா இருக்கு, அதனால் அவளை தேடி சிஷ்யர்கள் வந்துடுறாங்க, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் சிஷ்யனை தேடிட்டு போகிறேன். அதனால தான் அவர் பெரியவர். நாம இருந்தா உக்கார அப்படின்னு சொல்லுவோம். நேரம் பார்த்து அவனுக்கு குழி பறிப்பான். புரியுதா? பப்ளிக்ல அவமானப்படுத்துற நீ, உன்னை என்ன பண்ற பார் அப்படிலாம். இதெல்லாம் ராகத்வேஷம். அவர் மகா பெரியவர், அதனால தான் மகா பெரியவர்னு பேர் அதுக்கு, அவருக்கு பேர். அதனால அந்த மகா பெரியவர் இது ராகத்வேஷம். இவனுக்கு இது அல்ப விஷயம். அங்க ஒரு கிரகஸ்தன் சம்சாரி இருக்கான், அவன்கிட்ட போய் கேள்வி அப்படி சொன்ன. நீங்க தான் சம்சாரியா கிரகஸ்தனா உங்ககிட்ட கேட்க சொன்னாரு அந்த சுவாமி. கிட்டக்கவா சொல்லுங்க. பலாரும் ஒரு அடி. எவன்டா சம்சாரி? கிரகஸ்தன். நான் சன்னியாசிடா. அடி வாங்கிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்தா அவன் அடிச்சு போட்டாருங்க. நீ என்ன கேட்ட? இதே கேள்வி தான். ஆமா கேட்டேன் நான். இப்ப நீ தூர கறந்து போய் கேளு. நீ கிரகஸ்த சம்சாரி, உங்ககிட்ட தான் கேட்க சொன்னாரு. புரியுதா? நாய் பூனை சட்டி பஜ்லாம் வச்சிருக்கேல்ல இல்லை நீங்க? நீங்க தான் இப்ப அடி விழுதுருக்குல்ல, தூரக்க போயிட்டு நீங்க தான் சம்சாரி கிரகஸ்தா, சட்டி பானை நாளைக்கு வேண்டியதெல்லாம் வச்சிருக்கீங்க இல்லைங்களே, அதனால நீங்க தான் கிரகஸ்தா, உங்ககிட்ட தான் கேட்க. இப்ப அந்த இண்டிகேஷன் புரிஞ்சுட்டு ஓகே. நம்ம இன்னும் சந்நியாச ட்ரெஸ் எடுத்துட்டோம், ஆனா மைண்ட்ல ரினன்சியேஷன் ஆகலே. அது டக்குன்னு புரிஞ்சுடுது. புரிஞ்ச உடனே இம்மீடியட்டா சுத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டான். அவன் ஒய்ஃப் சொன்ன உடனே வந்துட்டான். ஓகே. ராமானுஜர் தெரியுமா உங்களுக்கு? அவன் வந்து ஒரு சாது கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டா தமான்னு போட்டான். அப்புறம் வந்து இப்படிலாம் இதுல பண்ண அதுல ஓடி வந்தது ரங்கா அப்படின்னு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டாரு ராமானுஜர். புரியுறதா? அதனால அந்த மாதிரி வந்தவர் இங்க வந்த உடனே இண்டிகேஷன் கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் நேரம் அந்த பெருமானை போய் பார்த்தார். அப்படியே அவர் ஐக்கியமாயிட்டார். கதை ட்ராஜடி என்னன்னா, அங்கேருந்து பூம்புகார்ல இருந்து வந்தார பட்டினத்துக்கு. அவர் சீனியர், நேத்தி வந்த பையன் மோட்சம் அடைஞ்சிருந்தா. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா, வேதாந்தத்துல மோட்சத்துல ஜூனியர் சீனியர் எல்லாம் கிடையாது. ஓகே. நேத்திக்கு வந்த புது பையன் கூட நீங்க ஞானி ஆக முடியும். ஓகே. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே குவாலிஃபிகேஷன் இருக்கு. அந்த குவாலிஃபிகேஷன் பேரு காமக்ரோத நீக்கிறது குவாலிஃபிகேஷன் இல்லை. குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுக்கு பேரு சாதன சதுஷ்டயம். சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம். அவன் தான் அதிகாரி. இந்த வேதாந்தத்துக்கு அதிகாரி யாரு அப்படின்னா, வேதாந்தத்துக்கு கண்டினியூஸா டிராவல் பண்ண முடியுங்க யாரு அப்படின்னா, இந்த சாதன சதுஷ்டயம் இருந்தா தான் நம்ம தொடர்ந்து இதுல டிராவல் பண்ண முடியும், ஸ்ரேயஸ் மார்க்கத்துக்கு தொடர முடியும். ஓகே. அப்படி என்ன சாதன சதுஷ்டயம் நாங்க ஒரு கை பார்த்தோம் சொல்லுங்களேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். 4 சொல்லி அதுல நிறைய பேக்கேஜ் இருக்கிறது. ஓகே. நம்பர் 1 வந்து விவேக. விவேகனா என்னன்னு சொல்லியிருக்கேன், தீரஹா. அந்த விவேகனா என்னது? So what is right, what is wrong? நித்ய வஸ்து விவேகா. எது நித்திய வஸ்து, எது அனித்திய வஸ்து, இதத்தான் இந்த 2 நாளா இப்ப கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். இத்தனை நம்ம வாழ்க்கையில் எடுத்துட்டு இருக்க கோல் அனைத்தும் அனித்திய வஸ்து. ரிலேஷன் அனித்திய வஸ்து, நம்ம பாடி அனித்திய வஸ்து, நம்முடைய பதவி அனித்திய வஸ்து. ஒரு நாள் போறது. ரொம்ப பெரிய டாப் பர்சன்ஸ்ல இருந்து எல்லா ஃபீல்டுல உள்ளவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஓகே. பகவான் கிருப்பையில கிடைச்சிருக்கிறது. அப்படி பல ஃபீல்டில் உள்ளவங்க, எஜுகேஷனல் ஃபீல்டில் இருக்கட்டும், அது டைரக்டர்ஸ் இருக்கட்டும். பட் அந்த வாழ்க்கையில என்ன கம்ப்ளீட் ஆச்சுன்னா, இன்சைட்ல போய் விசாரிச்சா அங்க இன்கம்ப்ளீட்.
அனித்தியம். அனித்தியம் ஒவ்வொருத்தருமையும் புரியறது அனித்தியம். இந்த அனித்தியம் நமக்கு ஸ்ருதி சொல்லி கொடுக்க வேண்டாம், ஆச்சாரியன் சொல்லி கொடுக்க வேண்டாம், யாருமே சொல்லி கொடுக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கை போறோம், இல்ல பக்கத்து வீட்டு வாழ்க்கை போறோம், இல்ல நம்ம சொந்தக்காரங்களாம் லிஸ்ட் எடுத்து அவங்களுடைய வாழ்க்கை டோட்டல் சம்மரி பண்ணினா அனித்தியம்ன்றது பளிச்சுன்னு புரியும். அதுவே வேண்டாம். போன கேம்புக்கும் இந்த கேம்புக்கும் உடம்பு எப்படி ஆயிருக்கிறது, மனசு எப்படி இருக்கு ஆயிருக்கிறது, வேகமாக ஓடினது, ஓகே, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, அனித்தியம். அனித்தியம். யுவர் பாடி, மைண்டு, ரிலேஷன்ஷிப், எவ்ரிதிங் அனித்தியம். இது நமக்கு முதல்ல கத்துக்க வேண்டிய பாடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தியம் எதுன்னு தேடணும், அனித்தியம் புரிஞ்சுடணும், நித்தியத்தை தேடணும், விவேகம். ஓகே, சரி. இது அப்போ இந்த அனித்தியத்தை விடுறதுக்கும் அனித்தியத்தை விடுறதுக்கு பேர் வைராக்கியம். விவேகத்திலிருந்து வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கிய டெபிசிட் எவ்வளவு டெபிசிட்? நம்ம ஊர்ல பினான்சியல் டெபிசிட் கிடையாது, வைராக்கிய டெபிசிட். எல்லாருடைய அக்கௌண்ட்ல டெபிசிட் பட்ஜெட் எது இருக்கிறது? வைராக்கியம் தான். ஓகே, நாம இங்க வந்திருக்கோம். இந்த 2010 முடிவு பண்றோம், காலம்பரில் 5 மணிக்கு நாம எழுந்துக்கணும். ஓகே, காலம்பரை 5 மணிக்கு நாம எழுந்துக்க போறோம். இந்த 2010 நாம என்ன பண்றோம்? அசமஞ்சு மாதிரி 6 மணிக்கு தாண்டி தூங்க மாட்டோம், அப்படி யோசிச்சிருக்கோம். புரியுதா? நான் எப்ப உங்ககிட்ட சொன்னேன்? எல்லாம் ஒரு யூகம் தான், நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. அதனால அப்படி 2010 முடிவு பண்ணுங்க, இனிமே நான் சுறுசுறுப்பா இருக்க போறேன் அப்படி சொல்லிட்டு இது இந்த முடிவு பண்ணி அங்க போன 2 நாளைக்கு சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு ட்ரெயின்லயே போயிடும். வைராக்கியம் அப்படியே பஸ்மா போயிடும், நீர் புத்த நெருப்பு மாதிரி ஆயிடும். சில பேருக்கு 1 மாசம் அந்த வைராக்கியம் இருக்கும். காலையில் எத்தனை ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்தேன், காலை பெட்லேயே இவர் இழுத்து போத்து படுத்து 2 நாள் திருப்பி பழைய பழக்கம் வந்துடும். அவுட். புரியுதா? நெடுநீர், மறவி, மடி, துயில் இந்நான்கும் கெடிநீரார் காமக்கலன். டைட்டானிக் கப்பல்ல போறவன் அர்த்தம்ன்றார். யாரெல்லாம்? நெடுநீர். அப்புறம் போஸ்ட்போன் பண்றது, எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்றது. ஓகே, இந்த ஜென்மத்தில் மோட்சம் கிட்டாது போல இருக்கு சுவாமி, அடுத்த ஜென்மத்துக்கு ஏதாவது வழி இருக்கு, ஏதாவது சொல்லுங்களேன். கொஞ்சம் பேருக்கு கன்ஃபார்ம்டா இந்த ஜென்மத்தில் மோட்சம் கிட்டாது, அதுல ஒரு கன்ஃபார்ம்டு வேற இருக்கிறது. ஏதோ பிரம்மனிஷ்டனோ இதெல்லாம் ஏதோ சொல்றால, அதெல்லாம் ஏதோ ஒரு ஐடியா இருக்கு, கிருஷ்ணரே சொல்றாரு. அப்படியே அடுத்த ஜென்மம் என்ன எல்லாம் நம்ம கிட்ட இல்ல, இந்த ஜென்மத்தில் இப்பவே அடையணும். பரிஷத்து மகாராஜா 1 வாரத்தில் அடைஞ்சா இல்லையா? அதனால அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கிறது, சான்சஸ் இருக்கு. ஓகே, அதனால போஸ்ட்போன் பண்றது நமக்கு குழந்தையிலிருந்து பழக்கம் இருக்கு. நெடுநீர், அப்புறம் மடி. மடினா சோம்பேறி, சோம்பல், ஆலாசியம். நெடுநீர், மடி. அதுக்கப்புறம் துயில். நெடுநீர், மடி, அப்புறம் மறவி, அப்புறம் என்ன? ஃபர்காட்டன் சார். அந்த நோட் புக் எடுத்து வச்சு கிளாஸுக்கு எடுத்து மறந்தே வச்சுட்டு வந்துட்டேன் ஊரில். எப்படியா வச்சுட்டு வந்துட்டு இல்லையோ? சரி, சமத்து. மறதி. எவ்வளோ மறதி தெரியுமா? ஒரு அம்மா சென்ட்ரல் ஸ்டேஷனில் தரன்னு இழுத்துட்டு போறா குழந்தைய. அங்கேருந்து இன்னொருத்தி பலாருன்னு ஒரு அறை விட்டா அந்த அம்மாவை. எதுக்கு ஒரு அறை விட்டா? ஏய், என்ன அடிக்கிற? யார் குழந்தை பாரு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.